செய்திகள் தொடர்கின்றன. ஹைத்தியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 6 பேர் உயிரிழந்தனர். ஏராளமானோர் காயமடைந்துள்ளனர். ஹைத்தி நாட்டின் தலைநகர் போர்ட் ஆஃப் பிரின்ஸ் அருகே உள்ள மலைப்பகுதிகளில் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலச்சரிவில் சில வீடுகள் மணலுக்குள் புதைந்துள்ளன. மீட்பு பணிகளுக்காக ராணுவத்தினரும் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தினரும் அங்கு விரைந்து சென்றனர். காயமடைந்தவர்களை மீட்டு அவர்களை மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைத்தனர். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்த பூமி அதிர்ச்சியில் சுமார் 3 லட்சம் பேர் உயிரிழந்தனர். லட்சக்கணக்கானோர் தங்களது வீடுகளை இழந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பிஜி தீவில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட கடும் வெள்ளத்தில் சிக்கி 2 உயிரிழந்துள்ளனர். மாயமான பலரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. பசிபிக் பெருங்கடல் பகுதியில் உள்ள பிஜி தீவில் உள்ள நாடி தீவில் நேற்றிரவு கனமழை பெய்தது. இந்த மழையால் நாடி தீவு முழுவதும் வெள்ளத்தில் தத்தளித்தது. வீடுகளும் வாகனங்களும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன. இதேபோன்று நாடிக்கு அருகே உள்ள ராக்கி மற்றும் சிகாக்டோகா ஆகிய தீவுகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வெள்ளத்தில் சிக்கி 2 பலியாகி உள்ளனர். மேலும் காணாமல் போன பலரை தேடி வருகின்றனர். மீட்பு படையினர் வெள்ளத்தில் தத்தளிக்கும் மக்களை மீட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைத்துள்ளனர். இந்நிலையில் வெள்ள நீரின் அளவு நிமிடத்திற்கு நிமிடம் அதிகரித்துக் கொண்டே செல்வதால் மீட்பு பணிகள் தடைபட்டு வருவதாக பேரிடர் பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். ஆப்கானில் அமெரிக்க ராணுவத்தினரால் நிகழ்த்தப்பட்டுள்ள கொலைகள் குறித்து விசாரணை நடத்துவதற்கு அமெரிக்க அதிகாரிகள் தடையாக இருப்பதாக வழக்கறிஞர் ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளார். அண்மையில் கந்தகார் மாவட்டத்தில் உள்ள கிராமம் ஒன்றுக்குள் நுழைந்த அமெரிக்க ராணுவ வீரர் ராபர்ட் பெல்ஸ் 17 அப்பாவி பொதுமக்களை கண்மூடித்தனமாக சுட்டு கொலை செய்தார். இதையடுத்து அந்த பகுதிக்கு விரைந்து சென்ற அமெரிக்க ராணுவத்தின் உயர் அதிகாரிகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணத் தொகைகளை வழங்கினர். இந்த நிலையில் ராணுவ வீரருக்காக வாதாடும் வழக்கறிஞர் ஜான் ஹென்றி பிரவுன் காயமடைந்தவர்களை மருத்துவமனையில் சென்று விசாரிக்க முயன்றார். ஆனால் அதற்கு அமெரிக்க அதிகாரிகள் அனுமதி மறுப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதேபோன்று அமெரிக்க படையினரால் நிகழ்த்தப்பட்ட கொலை சம்பவங்கள் தொடர்பாக விசாரிப்பதற்கு அதிகாரிகள் மறுப்பு தெரிவித்து வருவதாகவும் அவர் கூறினார். சவுதி அரேபியா சென்றுள்ள அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹிலாரி கிளின்டன் மன்னர் அப்துல்லாவை சந்தித்து பல்வேறு முக்கிய பிரச்சனைகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். தலைநகர் ரியாத் வந்து இறங்கிய கிளின்டனுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அங்குள்ள அரண்மனையில் மன்னர் அப்துல்லாவை அவர் சந்தித்து பேசினார். அப்போது சிரியாவில் நடைபெற்று வரும் கலவரம் மற்றும் ஈரான் நாட்டின் அணு கொள்கை தொடர்பான அறிவிப்புகள் குறித்து அவர் ஆலோசனை நடத்தினார். அப்போது சவுதி அரேபியா எடுக்கும் முயற்சிகளுக்கு மேற்கிந்திய நாடுகள் துணை நிற்கும் என்றும் கிளின்டன் உறுதியளித்தார். சிரியாவில் நடைபெற்று வரும் கலவரங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்திய கிளின்டன் அரபு லீக் நாடுகளின் முயற்சிக்கு பாராட்டுக்களை தெரிவித்தார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் மியாமி டென்னிஸ் இறுதிப் போட்டியில் விளையாடுவதற்கு நம்பர் 1 வீரரான ஜோகோவிச் தகுதி பெற்றுள்ளார். மியாமி நகரில் நடைபெற்று வரும் சோனி எரிக்சன் சர்வதேச போட்டியின் அரையிறுதியில் ஜோகோவிச்சும் அர்ஜென்டினா வீரர் மொனாக்கோவும் மோதினர். பரபரப்பாக நடைபெற்ற இந்த போட்டியின் முதல் செட்டை ஜோகோவிச் எளிதாக கைப்பற்றினார். 2வது செட்டில் மொனாக்கோ கடும் சவாலை கொடுத்தார். இருப்பினும் போராடி வெற்றி பெற்ற ஜோகோவிச் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றார். இறுதிப் போட்டியில் அவர் 4ஆம் நிலையில் உள்ள பிரிட்டன் வீரரான ஆன்டி முரேவை எதிர்கொள்கிறார். ஐரோப்பிய கால்பந்து போட்டிகள் நடைபெறவுள்ள போலந்தில் காவலர்களின் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது. ஐரோப்பிய நாடுகள் பங்கேற்கும் யூரோ கால்பந்து போட்டி மிகவும் பிரபலமான ஒன்றாகும். இந்த போட்டி போலந்து நாட்டில் நடைபெற உள்ளது. இதையொட்டி அங்கு பல்வேறு மைதானங்கள் போட்டியை நடத்த தயார் நிலையில் உள்ளன. இதனிடையே போலந்து நகரமான ஜமோஸில் காவல்துறையினர் பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது கால்பந்து போட்டிகளின் போது கலவரம் ஏற்பட்டால் தடுப்பு குறித்து ஒத்திகைகள் நடத்தப்பட்டன. இந்த போட்டிகள் உக்ரைன் நாட்டில் உள்ள சில நகரங்களிலும் நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. கூடங்குளத்தில் உற்பத்தியாகும் மின்சாரம் முழுவதையும் தமிழகத்திற்கு வழங்க வேண்டும். முதலமைச்சர் ஜெயலலிதா பிரதமருக்கு கடிதம். சசிகலா மீதான கட்சி ஒழுங்கு நடவடிக்கை ரத்து.
அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அறிவிப்பு. பெட்ரோல் விலையை உயர்த்த எண்ணெய் நிறுவனங்கள் திட்டம். லிட்டருக்கு 4 ரூபாய் வரை அதிகரிக்கும் அபாயம். தெலுங்கானா விவகாரத்தில் ஒருமித்த முடிவு எடுக்க வேண்டும். ஆந்திர மாநில கட்சிகளுக்கு அமைச்சர் சிதம்பரம் வேண்டுகோள். இத்துடன் முன் முத்திரை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள்.